ஏப்ரல் 28 வாக்கு பாஸ்கு காலத்தின் 25வது நாள். இன்று 2 செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். முதல் வாசகத்தில் தேவான் மறைசாட்சியம் அடைகிறார். தொடர்ந்து துன்புறுத்தப்பட்ட தொடக்க கால கிறிஸ்துவர்கள் வெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா இப்படி பல பகுதிகளுக்கு அவர்கள் பயந்து வெளியேறுகிறார்கள். மேலும் அங்கு சென்ற அவர்கள் யூதர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து புறமணத்து மக்களையும் அணுகி இயேசுவை அவர்கள் அறிவிக்கிற ஒரு நிலையில நாம் இந்த நிலையில் புரிந்து கொள்ள வேண்டியது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லப்படுகிற ஆங்கில பதத்தை போல எப்பொழுது நமக்கு அச்சுறுத்தல்களும் நெருக்கடிகளும் இது போன்று துன்புறுத்தல்களும் வருகிறதோ அது நமக்கு ஆசீர்வாதமாக கடவுள் அதை மடைமாற்றம் செய்கிறார். பயந்து போய் இப்படி பல நாடுகளுக்கு டயாஸ்பரா என்று சொல்லி கலந்து சென்ற இந்த கிறிஸ்துவர்கள் எங்கெங்கே சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் தாங்கள் நம்புகிற இயேசுவை வெளிப்படுத்துகிற தலங்களாக மாற்றிக் கொள்ளுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் இது போன்று நாம் எதிர்பாராதவைகள் நம்முடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்வு நடக்கிற போது எல்லாம் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள்வோம். இதன் மூலமாக ஆண்டவர் தனித்த இன்னொரு வழியை நமக்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்கிற புரிதலோடு வாழ முயற்சிப்போம். அதே போல அந்தியோக்கியாவுக்கு சென்ற போது மக்கள் இவர்களை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி இவர்கள் பெயரிட்டு அழைக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்ந்த வாழ்வு அப்படி இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவர் என்று சொன்னாலே முகம் சுளிக்கிற அளவிற்கு நம்முடைய ஒரு சிலரது வாழ்வு சரியில்லை என்பதை நாம் உணர வேண்டிய காலத்தின் அறிவுரை இது. கிறிஸ்துவர்களாக முன்மாதிரி உள்ளவர்களாக வாழ முயற்சிப்போம். இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் மெஸ்ஸியா வருவதற்கு? ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு மீண்டுமாக தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். நிலை வாழ்வை அளிக்க நான் வந்திருக்கிறேன். அதை யாரும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நான் அதை என்னுடைய கையில யார் யாரெல்லாம் ஒப்படைத்தாரோ அவர்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார். நாம் பெற்றிருக்கிற நம்பிக்கை, நம்முடைய விசுவாச வாழ்வு அர்த்தமுள்ளதாகவும் இயேசு நமக்காக இவ்வளவு முயற்சி எடுத்தாரே அதை புரிந்து கொள்வதாகவும் இருப்பதற்காக நாம் மன்றாடி ஜெபிப்போம். மேலும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இயேசுவே, நீர் எங்களுக்காக உம்மையே அளித்து நிலை வாழ்வை அளிக்க என்று உறுதியளித்தீரே, அந்த நிலை வாழ்வுக்குரியவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.